அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே பெண்களுக்கு முகம் வெள்ளையாக இருக்கணும், அதுதான் எல்லாருமே விருப்பப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பலவிதமான ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், முகம் வெள்ளையாக இருக்கும், முகத்தில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதே போல் கரும்புள்ளிகள், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள் எல்லாமே மறைஞ்சு முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அதற்குரிய ஒரு ஃபேஸ் பேக்கை தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி சாறு. தக்காளியை நல்லா அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கடலை மாவு. சாதாரணமாகவே நீங்கள் கடலை மாவை போட்டு குளித்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த தக்காளி சாரோட இந்த கடலை மாவு சேரும் பொழுது நல்ல ஒரு பிரைட்னஸ் நம்மளோட ஃபேஸுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா தண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் சாதாரண நாட்களில் எந்த ஃபேஸ் பேக்குமே போடாமல் ஒரு காட்டனில் நனைச்சி அதை நீங்கள் உங்களோட ஃபேஸில் நீங்கள் தடவிட்டு வந்தாவே உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் சிறு துளைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே இந்த ரோஸ் வாட்டர்னால் வெளியில் வந்துடும். அதனால் நைட்டு படுக்க போகும்போது உங்களுடைய முகத்தை இந்த ரோஸ் வாட்டரில் ஒரு காட்டனை டிப் பண்ணி உங்களோட முகம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களோட முகம். இதை நைட்டு தான் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி உங்களோட முகத்தை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி செய்கிறது? முதல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல நம்ம சேர்க்கக்கூடியது தக்காளி சாறை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த விதைகள் இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைனா என்ன பண்ணுங்கள், இப்படி சாராக உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மிக்சியில் ஒரு தக்காளியை போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த எடுத்துருக்கக்கூடிய கடலை மாவையும் அதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா அப்படி கட்டிப்படாமல் நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை கலந்துக்கலாம். நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரோஸ் வாட்டர் கலக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல்லும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் அந்த தக்காளியோட சாறு, கடலை மாவு, இந்த ரோஸ் வாட்டர் எல்லாம் சேரும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சாதாரண தண்ணியில் நீங்கள் முகத்தை கழுவிடலாம். எப்பொழுதுமே கழுவும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹார்டான ஒரு டவல் வச்சு உங்களோட முகத்தை துடைக்காதீங்க. நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத்தை வச்சு உங்களோட முகத்தை நல்லா ஒத்தி எடுங்க. இது எப்போ செய்யலாம் அப்படின்னா, காலையில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு நேரத்தில் நீங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் வச்சுருங்க. அது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நல்ல மைல்டான வாட்டரில், அதாவது சாதாரண தண்ணீரில் நீங்கள் முகத்தை கழுவிடலாம். இப்படி தினம் தினம் நீங்கள் செய்து வரும்பொழுது உங்கள் முகமானது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாகிறத நீங்களே பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை எனக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.